எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, ஹவு டு மேக் கர்வ் லெக் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் வுட். ஆக்சுவலாக ஒரு கர்வ் டிசைன் கட் பண்ண போகிறேன். அந்த கர்வ் டிசைன் வந்து இதில் பண்ண போகிறேன்னா, ஒரு நீட் கட்டையில் எப்படி நம்ம கர்வ் டிசைனில் ஒரு லெக் கட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து வீடியோட அவுட்புட் காட்டுறேன். அவுட்புட் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிளோட டிசைனோட வர லெக்கு ப்ளஸ் வந்து நிறைய ப்ராசஸ் வருது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சின்ன அந்த லெக்கு மட்டும் எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். கடைசி டிசைன் வீடியோவில் தனியாக போடுறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படாக்குட், டிசைன் டெம்ப்ளேட்டு, அது ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின். மோஸ்ட்லி என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் வச்சு காமிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். நம்மளுக்கு என்ன லெக் வேணுமோ அந்த லெக்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டெம்ப்ளேட் டிசைன் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி ஒரு அட்டையில் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து படாக்கு டிசைனில் படாக்குட்டில் மார்க் பண்ணணும். இதாக பார்த்தீங்கன்னா படாக்குட்டு கிட்டத்தட்ட படாக்குட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் ரெண்டுத்துலேயும் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வுட். ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் டிசைன் வரைஞ்சி வச்சுட்டேன். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரில. அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின். இந்த ஜிக்ஸாக் மிஷின் வந்து அசம்பிள் பண்ணது பார்த்தீங்கன்னா நாங்களே தான் ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 25,000 அவ்வளோ போட்டுருந்தான். பட் ஆனால் என்ன பண்ண பார்த்தா எங்களோட பழைய மிஷினை எடுத்து என்ன பண்ணால் ஃபுல்லாக அசம்பிளில் பார்த்தா ஒரு 10,000 ருபீஸில் மினி பட்ஜெட்டில் செஞ்சோம். பட் இந்த பிளேட் ட்ரைனிங் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேனர் மிஷினில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதாக பார்த்தீங்கன்னா டிசைன் கட் பண்ண முன்னாடி நம்ம சின்ன சின்ன துண்டாக உட்டை போட்டோன்னா, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிஷினில் நம்மளுக்கு கரெக்டாக கை வாட்டமாக இருக்கும் பிடிச்சி டிசைன் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ணால் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆர்ச் டிசைன் கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு மட்டும் ஏன் நான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஜிக்ஸாகில் கட் பண்ணாமல் ஏன் இந்த ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் எங்கள் அப்பா கட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் தான் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து நான் ஹேண்ட் ஜிக்ஸாகில் கட் பண்ணேன். ஹேண்ட் ஜிக்ஸாகில் கட் பண்ண மாதிரி ஆச்சுன்னா வுட்டோட திக்னஸ் அதிகமாக என்னன்னா டேப்பர் விட ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் கட்னா ஸ்ட்ரெயிட் வரல, பென்டி செல்லாம் வருது. பட் ஆனால் டேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார் எங்கள் அப்பா, என்ன பண்ணாலும் ஓகே இந்த டிசைன் வந்து நானே கட் பண்ணுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் வந்து அவர் தான் நல்லா யூஸ் பண்ண தெரியும். பட் எனக்கு யூஸ் பண்ண தெரியும். ஏன்னா 2-3 டைம் கையில் செம்மடி வாங்கிக்கினேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வுட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் மிஷின் வந்து. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் போது நம்ம வுட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும். அப்போ பேலன்ஸ் பண்ணி பிடிக்கும்போது 2-3 டைம் வந்து செம்மடி வாங்கின கையில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கை க்ளோஸ் தான். ஏன்னா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக என்ன ஏன்னா அவர் வந்து ஈஸியாக வந்து அவர் பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணிடுறாரு. பட் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, எப்போவுமே எந்த ஒரு டிசைன் கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நான் ஹெவி டியூட்டியில் கட் பண்ண மாட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக் வந்து எதுக்கு வருது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டீ டேபிள் இருக்குது. அந்த டீ டேபிள் வர டிசைனில் வர லெக்கு தான் இதை பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக இதை பற்றின வீடியோ டீ டேபிள் வீடியோ ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 hour வீடியோ அதை வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லெக் போர்ஷன் தான் கட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் கட்டிங்கும் வரும், அது லெக் கட்டிங் வரும், அதுக்கு கடசல் டிசைன் அதுவும் வரும். இது எல்லாமே வீடியோ தனித்தனியாக எடுத்துட்டேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் 5 minutes வீடியோவில் வந்து இதெல்லாம் எல்லாமே கொண்டு வர முடியாது. பட் அதனால என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, என்னடா தமிழில் ஒன்று வச்சுருக்கேன் வீடியோவில் ஒன்று காட்டுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக் டிசைன் மட்டும்தான். மீதி எல்லா போர்ஷனும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ வந்து தனித்தனியாக போடுறேன். பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்கும். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டில் தான் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் எப்படி செய்கிறத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் செஞ்சதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ, அதுக்கு 5 minutes வீடியோ 10 minutes வீடியோ வந்தால் மேலே லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என் வீடியோ கண்டினியூ அப்டேட் ஆகிடுங்க. இந்த ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் டிசைனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினில் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் வந்தது. இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட்டில் பண்ணேன் ஹேண்ட் ஜிக்ஸால். பட் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டேப்பர் ஆயிடுச்சு, ஒரு பீஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார்னா, ஓகே ஹெவி டியூட்டியில் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டியில் வந்து கிட்டத்தட்ட வீடியோவே 1 வருஷம் கிட்ட போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஹெவி டியூட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வுட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா ஹேண்ட் ஜிக்ஸால் தான் கட் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த படாக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு கட்டு. ஏன்னா ஹேண்ட் ஜிக்ஸால் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டீ குண்டாவோட கட் பண்ணிலாம் படா கட் பண்ணுங்க. இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் அசம்பிள் பண்ணால். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிசைன் கண்டிப்பாக தனி வீடியோ போடுறேன். மேலே ஆர்ச்சி டிசைனும் பார்த்தீங்கன்னா தனி வீடியோ கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து நன்றி. ஏன்டா தமிழில் ஒன்று வெஸ்ட் இங்கே ஒன்று வச்சுருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாவோட வீடியோவும் தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல்
அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை.